لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه. وقال الله تعالى في القرآن الكريم قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى. صدق الله العظيم. அல்லாஹ் தஆலாவின் பேரருள் அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் சர்வரே காயினாத் சர்காரே தோ ஜஹான் தாஜ்தாரே ஆலம் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். அன்பர்களே, தோழர்களே, இன்றைய தினம் பெருமானாருடைய ஈரக்கொடை துண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமகனார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சையதத்துனா நம்முடைய தலைவி அவர்களுடைய நினைவு தினம். சர்க்காருக்கு இப்ப இல்லை, சில ஆண்டுகளாகத்தான் சர்க்கார் உடம்பு சரியாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இல்லைன்னா எம்மாவுடைய ஆரம்ப காலத்திலிருந்து பேரான மாட்டில் பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, பிறை 3 அன்னைக்கு 4 கிலோ பேரிச்சம்பழம் வாங்காம சர்க்கார் பள்ளியாசல் போக மாட்டாங்க. பள்ளிவாசலில் போய் 4 கிலோ பேரிச்சம்பழம் வாங்கிட்டு போய் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் இன்னைக்கு பிரியாணம்மா கஞ்சி காய்ச்சி சொல்லி கொடுத்து விட்டாங்க. போய் பயான் செஞ்சுட்டு ஆச்சுங்களா. ஏன் ஃபாத்திமா நாயகத்தை நேசிக்க வேண்டுமா? பெருமானாரை நேசிக்கணும். பெருமானாருடைய மகளை நேசிப்பது கடமையா? அவர்களை நாம் நேசிக்க கடமை இருக்கிறதா அப்படின்னா, ரசூலுடைய குடும்பத்தினரை நேசிப்பது ஒவ்வொரு முஃமினின் மீதும் ஃபரது. ஒவ்வொரு முஃமினின் மீதும் ஃபரது. ஒருத்தர் சொன்னா, நான் ரசூலை நேசிக்கிறேன், ரசூலை நேசிக்கிறேன், ரசூலுடைய குடும்பத்தை நான் நேசிக்க மாட்டேன் என்று சொன்னார். தம்பி கவனிங்க, என்ன சொன்னோமா? குடும்பத்தை இவனை என்னன்னு சொல்லலாம்? பாவின்னு சொன்னோமா? இல்லை, அவன் இஷ்டம். அது அவனுக்கு இஷ்டம் தான் நேசிக்கிட்டோம். நேசிக்க இஷ்டம் இல்லைன்னா நேசிக்காம வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லலாமா? என்ன என்ன லிஸ்ட்ல கொண்டு போய் வைக்கிறது? ஒருத்தன் நான் ரசூலை நேசிக்கிறேன், முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய ஆக்கா, என்னுடைய நபி, நான் வணங்குதா அப்படின்னு சொல்றான். அவங்களை நான் நேசிக்கிறேன், அவங்களை நான் பிரியப்படுகிறேன், ஆனா அவங்க குடும்பத்தை நான் நேசிக்க மாட்டேன். அதை நான் அவன் நேசிக்கணும், எனக்கு என்ன அவசியம் இருந்துச்சு என்று ஒருவன் சொன்னான். இவன் விஷயத்துல என்ன தீர்ப்பு? சரி,
ஜி விலங்கோன தீர்ப்பு சொல்லலாம், பாவம்னு சொல்லலாமா, நசீபு கட்டவன்னு சொல்லலாம், ஜி அப்படின்னு சொல்லலாம். ஷரியத்துடைய தீர்ப்பு என்ன தெரியுங்களா? ரசூலை நேசிக்கிறாக்கு என்ன தீர்ப்பு கொடுப்பீங்க? அதே தீர்ப்பு தான் இவனுக்கும். அவனும் காஃபிர். ஏன்னா நான் சொல்ல குர்ஆனே அவர்களை நேசிப்பதை ஃபரதாக ஆக்கிவிட்டது. நபி சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன், உங்களிடத்தில் நான் எந்த கூலியையும் எதிர்பார்க்கவில்லை, இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என்னுடைய குடும்பத்தினரை நீங்கள் நேசிப்பதை தவிர. அப்ப ரசூலுடைய குடும்பத்தை நேசிப்பது என்பது குர்ஆனின்படி ஃபரவாக செய்யறதுனா காலகாலனா ரத்த ஓட்டு சிந்தி பச்சாட்டி வாங்கி வரும். இத்தனை கஷ்டமும் பட்டதுக்கு கூலிய நபிய நீங்க உங்கள்கிட்ட யாரும் கேட்கலன்னு சொன்னீங்க, கூலி நான் கொடுப்பேன் உங்களுக்கு. நீங்க செய்த சேவைக்கு கூலி என்கிட்ட இருக்கு. நீங்க உங்களோட நபி அவர்கள் சேர்ந்து வாழ்ந்து அவங்களுடைய எத்திரத்தை விட்டுட்டு போயிருக்காங்களே, அதை நீங்க நேசிங்க. அதுதான் அவங்களுக்கு நீங்க செய்யற பெரிய பாக்கியம் பலன்னு சொன்னோம். நபி சொல்லி போடுங்கன்ட்டார். கூலி நான் கொடுப்பேன். பெருமானார் காலமெல்லாம் உழைத்தார்கள் தீனுகா, லாயிலா இல்லாஹ் உழைச்சாங்க. இந்த உழைத்ததற்கான கூலியாக உங்கள்கிட்ட நான் எதையுமே கேட்கல, நீங்க எதுவுமே தரவும் முடியாது. ரசூலுக்கு என்ன போய் நம்ம தர முடியும்? பெருமானார் அவங்க செஞ்ச சேவை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் இதை மட்டும் சொல்றான், ஒன்னே ஒண்ணு நீங்க செய்யுங்க. ரசூலுக்கு செய்யணும்னு ஏதாவது ஆசைப்பட்டா ஒன்னும் நீங்க செய்ய முடியாது, கூலி தர முடியாது. எதையாவது நீங்க தரணும்னு ஆசைப்பட்டால் நான் போயிடுவேன். என் பிச்சனங்கள் இருப்பாங்களே, என் குடும்பத்தில் இருப்பாங்களே, அவர்களை நேசியுங்கள், அது எனக்கு கொடுக்க. நீங்கள் பெருமானாருடைய குடும்பத்தை நேசிப்பது ரசூலை நேசிப்பது. பெருமானாரின் குடும்பத்தை நீங்கள் நேசிக்காமல் இருப்பது ரசூலை நேசிக்காமல் இருப்பது. ரெண்டு விஷயம் அல்லாவுடைய குர்ஆன் ஒண்ணு, அல்லாவுடைய வழிபாடு. ஆனா அதே ரெண்டு சொல்றாங்க, தரத்து பீக்கும் அம்ரைனி ரெண்டு தகுதியில மாற்றணும். கிதாபுல்லாஹி ஐத்திரத்தி முழு சுன்னத் ரசூலுல்லாஹி குர்பத்தார் இருக்காரு. கிதாபுல்லாஹி சுன்னத்தி ஐத்திரத்தி என்னுடைய குடும்பத்தார் ஒண்ணு. இடத்துல எப்படி வருது? சுன்னத்து ரசூல் எங்க இருக்கு? குடும்பத்தை விட்டு போட்டு குடும்பத்தை பிடிச்சா என்ன செய்யுங்க? வேற ஹதீஸ்ல வருது, என்னுடைய குடும்பத்தார்கள் எப்படி கேட்டா சஃபீரத்தின் நோ சலைக்காத்து கப்பலை போல உலகமே அழியுது, அதுல யார் நம்பி தப்பிச்சுட்டாங்க. குடும்பத்தை முடிச்சாங்களோ அவங்க தப்பிச்சிருவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் ரெண்டு ஹதீஸ். ஒன்னா தரத்து ஃபீக்குமுல் அம்ரைன், உங்கள்கிட்ட இரண்டு விஷயங்களை நான் விட்டு சென்றிருக்கிறேன். ஒன்னா சுன்னத் கிதாபுல்லா குர்ஆன், இன்னும் சுன்னத்தி என்னுடைய சுன்னத்துக்கள். இது ஒரு ரிவாயத். இன்னொரு ரிவாயத் வருது, தரத்து ஃபீக்குமுல் அம்ரைன், உங்களை ரெண்டு விஷயங்கள் விட்டுருக்கேன், லன் ததில்லு பஅதா, அதுக்கு பின்னா நீங்க வழிகிட்டு போக மாட்டீங்க. அது என்ன? லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அதை பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிகிட்டு போக மாட்டீங்க. அதை எதுவரை நீங்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எடுத்து கையில் வைத்திருக்கிறீங்களோ, அது வரைக்கும் வழிகிட்டு போக மாட்டேங்க. ஒன்னா கிதாபுல்லாஹ் வ இத்ரதி,
அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன், இன்னொன்று என் குடும்பத்தினர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ரெண்டு ரிவாயத்துல ஒரு ரிவாயத்து மற்ற கிதாபுகள் வருது, சுன்னத்தியும் இத்திரத்திங்கிற ரிவாயத்தான் புகாரில வருது. இது ஒரு விஷயம் ஆச்சுங்களா. சர்க்கார் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, கிதாபுல்லா ரெண்டு ஹதீஸ்லயும் வந்துருச்சு, கிதாபுல்லா ரெண்டு ஹதீஸ்லயும் வந்துருச்சு இல்லைங்களா. ஒரு இடத்துல சுன்னத்துன்னு வருது, இன்னொரு இடத்துல இத்திரத்துன்னு வருது. அப்படின்னா என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வர்றாங்க, என்னுடைய சுன்னத்துங்கிறது என்னுடைய குடும்பம் தான். என் குடும்பத்தை நீங்க பின்பற்றுனீங்கன்னா என்னுடைய சுண்ணத்துக்கு நீங்க பின்பற்ற மாதிரி ஆயிடுவீங்க. தெரிஞ்சுங்களா? அதுக்குதான் இன்னொரு விளக்கமும் சர்க்கா சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு ரிவாயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய குடும்பத்தினர்கள் ஆகிறவர்கள் கஸஃபீனத்தி நூஹின், நூஹுடைய கப்பலை போன்றவர்கள். நீங்க கஷ்டமான காலம் வருது, உலகமே அழியுது என்ற நேரத்திலும் நீங்கள் அகல பைத்துகளை நேசித்தால் எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் இருக்கவங்களை காப்பாற்றப்பட்டாங்களோ அந்த மாதிரி உங்க ஈமான் காப்பாற்றப்படும். உங்க ஈமான் காப்பாற்றப்படும், உங்களுடைய துன்யா காப்பாற்றும். அவங்களுக்கு ஏன்னா வெறும் ஈமான் மட்டும் தான் காப்பாற்றப்படுச்சா? கப்பல் ஏறணும்னு துன்யாவும் காப்பாற்றப்பட்டுருச்சு. உங்க துன்யாவும் காப்பாற்றப்பட்டு உங்க தீனும் காப்பாற்றப்படும். இஸ்லாத்தில் எத்தனை வருதோ அந்த தலிநாயம் அவனுக்கு இருந்ததுக்கு வரும்போது இன்னைக்கு வரையிலையும் சையதுமார்கள் எல்லாருமே செய்துவார்கள் கொடுத்தாங்க. அவங்க மூலமாகத்தான் உலகம் புற தீன் காப்பாற்று. அவங்களை கைப்பிடிச்சவங்க தான் கரையேறாங்க எல்லாமே. பெரும்பான்மையான சூஃபியாக்கள் தீனை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்த்தவர்கள், ஹவுஸ் நாயமா இருக்கட்டும், ஹாஜா நாயமா இருக்கட்டும், ஹசன் பசரி ரலியல்லாஹு இருக்கட்டும், எல்லோரும் அஹ்லு பைத்துகளை சார்ந்தவர்கள். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மின் மீது ஃபரதாக ஆக்கி இருக்கிறார். அதனால பாத்திமா நாயகத்தை பத்தி நாம பேசுதல் என்பது, நாம அவங்களுடைய உயர்வை பேசினா ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படுவாங்க. நாம இங்க உட்கார்ந்து பாத்திமா நாயகத்தை உயர்வை பேசணும், யார் சந்தோஷப்படுறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு சந்தோஷப்படுறாங்க. ஏன்? பெருமானார் சொல்லிட்டாங்க, என்ன சொன்னாங்க? யார் பாத்திமாவை நேசிக்கிறாரோ அவர் என்னை நேசித்தார். அப்ப யார் பாத்திமாவை புகழ்ந்தாரோ அவர் ரசூலை தான் புகழ்ந்தார். பாத்திமா இன்னைக்கு எப்படிலாம் வாழ்ந்தாங்க, எவ்வளவு அந்தஸ்து, எவ்வளவு அவங்களுடைய வாழ்க்கையுடைய குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. நீங்கள் பரிசுத்தமானவர்கள் தான். பாத்திமா நாயகம், ஹசன், ஹுசைன். இந்த சம்பவம் எப்ப, இந்த ஆயத்து எப்ப இறங்குது? ஹசன் பாத்திமா நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஹசன் ரலி எல்லாம் உள்ள வர்றாங்க, விளையாட்டு வெளியில. ஹுசைன் ரலி எல்லாம் உள்ள வர்றாங்க. உடனே அடுத்து அலிவலி எல்லாம் உள்ள வர்றாங்க. இந்த 3 பேரும் 4 பேர் பாத்திமா நாயகம் இருந்தாங்க. உடனே இந்த ஆயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. என்ன ஆயத்து மாதிரி? இன்னமா யுரீதுல்லாஹு லியுذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا அப்படின்னு இந்த ஆயத்து ஓதுறாங்க. பக்கத்துல இருக்க உம்மு சலமா ரலியல்லாஹு இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, யார் ரசூலே, இதுக்கு நானும் வந்துருவனா அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு இன்னக்கி அலா கைரி, நீ மிகச் சிறந்தவள், ஆனா இதுக்குள்ள நீ வர மாட்டேன்ட்டாங்க. இந்த கேட்டகரியில் நீங்க வர மாட்டீங்க. அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவர்கள், தஹீருக்கும் தத்ஹீரா, சுத்தம்னா பரிசுத்தம்னா வெளியிலிருந்து சுத்தம் அல்ல. இவங்க அவர்களுடைய அந்தரங்கமும் சுத்தம், வெளியிடமும் சுத்தம். ஜி ஒரு போர்வை விரிச்சு 5 பேரையும் ஒன்னா வச்சுட்டு, யாரெல்லாம் இவர்கள் தான் என் குடும்பம், இவர்களை நீ பரிசுத்தப்படுத்தி விட அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் துஆ செஞ்சாங்க. புரிஞ்சுங்களா? அப்ப அவர்களை நேசிப்பது கடமை.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு சந்தர்ப்பத்துல முபாஹரா செஞ்சாங்க. யாரு? கிறிஸ்டின் பாதிரியார்கள். கிறிஸ்டின் பாதிரியார்கள் முபாஹரா செய்யறதுன்னா என்ன? அவங்க சொன்னாங்க, ஆயத்திலே வருது குரான்ல. அவங்க சொன்னானுங்க ஆயத்து என்னமா, குல் தஆலு நதுஉ அப்னாஅனா வ அப்னாஅக்கும் வ நிசாஅனா வ நிசாஅக்கும் வ அன்ஃபுஸனா வ அன்ஃபுஸக்கும் சும்ம நப்தஹில் ஃபனஜஅல் லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன். அவங்க சொல்றாங்க, பாருங்க, உங்க தெய்வம் உண்மையா, என் தெய்வம் உண்மையா? எந்த தெய்வம் உண்மையை பார்த்துருவோம். உன் பிள்ளைங்க கூப்பிடு, என் பிள்ளைங்க கூப்பிடுறேன். உன் பொண்டாட்டி கூப்பிடு, என் பொண்டாட்டி கூப்பிடு. உன் பையனையும் கூப்பிடு, என் பையனையும் கூப்பிடுறேன். வாங்க 2 பேரும் நின்று பார்த்துடலாம் அப்படின்னு சேலஞ்சு கட்டினாங்க. சரி வரேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் ஹசன் ரலியல்லாஹு, ஹுசைன் ரலியல்லாஹு, ஃபாத்திமா நாயகம், அந்த அலி ரலியல்லாஹு 4 பேரையும் கூட்டிட்டு போனாங்க. ஆனா அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க நாசமாவை போட்டு ரசூலுல்லாஹ்வையா சொல்லிட்டா அவங்க மொத்தமும் போயிடும். நைட்டோ எஸ்கேப் போயிட்டாங்க. நைட்டா ஓடிட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த சம்பவத்தையும் சொல்றான், இந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குறான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாஹரா செய்வதற்கென்று தேர்ந்தெடுத்தவர்கள் யாரு? ஹஸரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பிள்ளை. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா நாயகத்தை பார்த்து சொன்னாங்க, இன்ன ஃபாத்திமத்த பித்அத்துன் மின்னி, அவர்கள் என்னிலிருந்தும் உள்ளவர்கள், என்னுடைய துண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது மட்டுமல்ல, ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய சிறப்புகள் நிறைய இருக்கு. சய்யிது நிசாஇ அஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாசிகள் எல்லோருக்கும் தலைவர் யார்? ஃபாத்திமா நாயகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது, ஃபாத்திமா நாயகத்தை கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அலா தரதீன, நீ புரிஞ்சு கொள்ளையா? அலா தரதீன அன் தகூனி சய்யிதத்துன் நிசாஇ ஆலமீன், சய்யிதத்துன் நிசாஇ ஆலமீன், எல்லா உலகத்தினுடைய பெண்கள் தலைவராக நீ ஆகுவதை புரிந்து கொள்ளவில்லையா? வசய்யிதத்து நிசாஇ ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய பெண்களுடைய தலைவியாக நீ ஆகுவதை புரிந்து கொள்ளவில்லையா? வசய்யிதத்து நிசாஇல் முஃமினீன், முஃமினான பெண்களின் தலைவியாக உன்னை ஆகுவதை நீ புரிந்து கொள்ளவில்லையா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபாத்திமா நாயகத்துக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்தார். அவர்களுடைய சிறப்புகளை பற்றி நிறைய வருது. அதுல ஒரு சிறப்பு, ஃபாத்திமா நாயகம்மா பெரிய சிறப்புகளுக்கு சொந்தக்காரனா ஆனாங்க இல்லையா? ஏன், எதனால அவ்வளவு சிறப்பு அவங்களுக்கு கிடைச்சு? ஒரு ஒரு செய்தி சொல்லலாம். என்ன, அவங்க ஜுஸ்ஏ ரசூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஜுஸு இல்லையா? கத் பகா நஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்ஹா, பெருமானாருடைய நஸ்ல், அவருடைய வழித்தோன்றர்கள் அவர்களை கொண்டுதான் நடந்துச்சு. வேற யாருக்குமே நஸ்ல் இல்லை. உம்மு சலமா ரலியல்லாஹு, ருக்கையா ரலியல்லாஹு, அவங்களுக்கெல்லாம் நஸ்ல்கள் இல்லை. ருக்கையா ரலியல்லாஹு ஒரு பெண், ஒரு குழந்தை பிறந்துச்சு, 6 வயசுல மூத்தாயிடுச்சு. உம்மு சலமா ரலியல்லாஹு ஒரு குழந்தை பிறந்தாங்க. அவங்க அவங்க பேர் இமாமா அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா நாயகத்துக்கு பிறகு கல்யாணம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு புள்ள பிறக்கல. பெருமானாருக்கு வேற யாருல இருந்து நசுல் வரல, இவர்கள் மட்டும்தான் நசுல் வரும். யாருக்கு? இந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு மட்டும்தான். ஹசன் ரலியல்லாஹு, ஹுசைன் ரலியல்லாஹு, அதுக்கு பிறகு மற்றவர்கள் மூலமாக வருஷம் பிறந்தாங்க. பெருமானாருடைய நுபுவத்துடைய நூறு ஃபாத்திமா ரலியல்லாஹு. ஃபாத்திமா மற்றவங்கலாம் நுபுவத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துடைய நேரத்தில் அந்த 40வது வயதுல பிறந்தவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு. என்னங்களா? இப்ப எதனால அப்படின்னா, சிலர் இப்படி நினைக்கலாம்,
பெருமானாருடைய மகள் என்பதால் அது மட்டுமல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சய்யிதுன் நிசா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா சாதாரணமா அந்த வாசகத்தை சொல்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சாதாரணமா சொல்லுது. ஃபாத்திமான்னு ஏன் பேர் வச்சாங்க பெருமானார் சொல்றாரு. ஃபத்தம் அப்படின்னு என்ன ஃபாத்திமா, பெருமானாருடைய ஆயிஷா நாயக்குடைய ஃபாத்திமா பேர் என்னமா ஃபாத்திமா. ஃபாத்திமானா ஃபத்தம் அப்படின்னா நீங்குதல் அர்த்தம். நீங்குதல். அது ஃபாத்திமா அப்படின்னு என்ன அர்த்தமா, நரகத்தை விட்டு நீங்கியவர்கள் அர்த்தம். அவங்களுடைய பட்ட பேர் ஒன்று இருக்கு. என்ன பட்ட பேர்? ஃபாத்திமா நாயக்குடைய பட்ட பேர் என்னமா? இன்னொரு பட்ட பேர் பத்தூல். பத்தூல் அப்படிங்கிறது அவங்களுடைய பட்ட பேர். பத்தூல் என்ன? இணைந்தவர்கள், சேர்ந்தவர்கள், ஒதுக்கி கொண்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். பத்தூல் ஏன் இந்த பேர் வச்சா? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, ஃபதபக்கல் இலைஹி தப்தீலா, அல்லாஹ்வின் பக்கம் முழுமையாக சேர்ந்து கொள், முழுமையாக சேர்ந்து கொள். ஃபாத்திமா துனியாவை விட்டுட்டு அல்லாஹ் ரசூலின் பக்கம் முழுமையா சேர்ந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன் ஜி. மக்பர் அதுதான் மூலம் உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்து உதாரணம் சொல்றேன், இங்க இருக்காங்க. அத்தா மௌத்தா இருக்கிற சமயத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அத்தாவுக்கு நீண்ட ஆயுள் நசீபாகும், சலாமத்தோட நீண்ட ஆயுள் அல்ல நசீபாகும். மௌத்தா சமயத்தை அழுதுட்டு இருக்கிறாங்க. கூப்பிட்டு வச்சு, ஏப்பா அழுகுற, கவலைப்படாத, நான் மூத்தா போய் 2 நாள் நீ செத்துருவ வந்துருவ அப்படின்னா போற என்னையா கூப்பிடுற? நீங்க வந்து 60 வயசை தாண்டி 80 வயசை தாண்டி 90 வயசுல போறீங்க. இப்பதான் எனக்கு 45 ஆச்சு 50 ஆச்சு, நான் எதுக்கு வரணும்? சொல்லுவாரா இல்லைங்களாம? முடியாதா ரொம்ப அப்படியே சொல்லுவாரு, சொல்ல மாட்டாரு பாருங்க ஜி. நீ மௌத்துனா ஓடுற மனுஷன். மௌத்துனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கடைசி காலங்கள்ல மக்களின் மீது சோதனைகள் வரும். அந்த சோதனை வர்றதுக்கே காரணம் என்னவா? அவரிடத்துல என்ன வகன்னா என்னன்னு கேட்டாங்க சஹாபாக்கள். துன்யாவுடைய ஆசை, மௌத்தின் மீது வெறுப்பு. மௌத்தை பத்தி நீங்க பேசி பாருங்க. நாசரத் மௌத்தை பத்தி பேசுறீங்க, வேணாம். இல்லாம ஷபீர் அலி ஹஸரத் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்க ஒரு நிகாவுடைய மஜ்லிஸ்ல மௌத்தை பத்தி பயன் செஞ்சாங்க. நான் இந்த அஜத்துக்கு அறிவில்லாத அஜத்தா இருக்காரு, மௌத்தை பத்தி பேசுறாரு நிக்காது, ஏன் பேசினா என்ன தப்பா? மௌத்தை பத்தி ஞாபகப்படுத்த கூடாதா? மக்கள் மௌத்தை பத்தி பேசுறது அபசகுணமா நினைக்கிறாங்க. அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு மௌத்தை நேசிச்சாங்க. பாத்தீங்களா? யோசிக்கணுமா இல்லைங்களா? பையன் அசம்பிளியில மௌத்தா போகும்போது எத்தனை வயசுங்க? 10 வயசுக்குள்ள அசன் ஹுசைன் ரலியல்லாஹு 10 வயசு பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க. வாழ்ந்தவனும் பெரிய வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்ததில்ல. இப்பதான் ஃபாத்திமா நாயகி 30 வயசு, நம்ம 20 30 வயசு தான் ஆச்சு, 18 வயசு தான் ஆச்சு. பெருமாள் 40 பிறந்தவங்க, இப்போ 25 வயசு இல்லவா? 40 வயசுல பிறந்தாங்க. பெருமாள் 40வது வயசுல பிறந்தாங்க. 25 வயசு பாலிபமான வயது. அந்த நேரத்துல குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க. எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஒருத்தி வேலை, வீட்டு வேலை தாங்க உள்ள பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்தது. வீட்டு வேலை பார்த்து பார்த்து தாங்க முடியல. அந்த இஸ்ராயல் தூக்கிட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. அவரு போற வழியில் அந்த சவுண்டு கேட்டு கதவை தட்டிட்டாரு. கதவை தட்டி உள்ள வந்தார். சலாம் அலைக்கும், என்ன சொல்லு கூப்பிட்டு, யாரு நீங்க? நான் தான் இஸ்ராயல் வந்திருக்கேன். இப்பதான்
அதுவா இந்த பின்னாடி கொள்ளையில என் மாமியா இருக்கிறாங்க, போய் தூக்கிட்டு போங்க, அதுக்கு தான் கூப்பிட்டு அடிப்பாவி. அப்படியே பில்டப் மாத்திட்டாங்க. நீங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க. அதனால ஒரு காலத்துல இஸ்ராயல் கண்ணு நாள் தெரிஞ்சிருக்கிறாங்க. இப்பதான் இஸ்ராயல் யாருக்கு கரெக்டா நேரத்துக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. முதல் மாதிரி இது கேட்டுக்கிட்டு வந்துக்கலாம், அதை வந்து கரெக்டா முடிச்சிடுறாங்க. இல்ல இஸ்ராயலே டஃப் கொடுக்குற ஆளா இருந்திருக்கு அந்த காலத்துல. விறகு மூட்டை தலையை ஒரு ஆள் விறகு மூட்டை தூக்கிட்டு போனாம்பா, ஹிகாயத்துல வருது, ஹிகாயத் இஸ்லாம். அது விறகு மூட்டை தூக்கிட்டு போனவன் நடுவில் இப்போ வயசாகி நம்ம இதே தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சாவு வந்தாலும் பரவாயில்ல, கீழே சாவு வந்தா பரவாயில்லன்னு கூப்பிட்டான். இஸ்ராயல் இஸ்லாம் வந்துட்டாங்க, வந்து என்னப்பா ரூ வாங்கிடுவா அப்படின்னு கேட்டாங்க. அதனால நீங்க வேற கீழே போட்டு தூக்கி வைக்க ஆள் இல்லை, தூக்கி கொடுத்தவங்க மேல அப்படின்னாங்களாம். அந்த மாதிரி நீங்கள் மௌத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார் பாருங்க பார்க்கலாம் அப்படின்னு சேலஞ்சு கட்டுறாங்கல்ல. அப்படி நேசம் சாபாக்கள், அதிலும் குறிப்பாய் அல்லாவை அடைவதில், ரசூலை அடைவதில் பத்தப்பத்தல்லி தகுதியால் வாயில பேசிட்டு இருக்கிறோம், அவங்க செயலை காட்டினாங்க. ரசூலுடைய முகப்பத்தை, அல்லாவுடைய முகப்பத்தை முன்னாடி கொண்டு வச்சாங்க. பாத்தீங்களா, சும்மாவா சாதாரணமான விஷயமா அது? அதனால அந்த அந்தஸ்து கொடுத்தாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு சம்பவத்தை பார்த்தோம். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சம்பவத்துல ஒரு தடவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசி, கடுமையான பசி. உடனே நேரம் பெருமாள் ஒவ்வொரு மனைவி வீட்டுக்கா போனாங்க, ஏதாவது இருக்கா ஏதாவது இருக்கா ஏதாவது இருக்கா. என்ன கேட்டா யார் வீட்லயும் ஒண்ணுமே இல்லைட்டாங்க. சொல்லுடைய குடும்பத்தில் நடக்கிற சம்பவம் போல் பால் கூட இல்லை. பெருமான பசியில ஒவ்வொரு மனைவி வீட்டுக்கா போறாங்க, எந்த மனைவி வீட்டுல எதுவுமே இல்லை. இன்னைக்கு நம்ம வீட்டுல எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லை, எல்லாம் அளவுக்கு அதிகமா இல்ல தெரிஞ்சுட்டு நம்ம அம்மா மனத்துல உட்காந்து எல்லாத்தையும் எல்லாம் அளவுக்கு அதிகமா வீணாக்குறாங்க. நான் என் வீட்டுல சத்தம் போடுறது, நீ மாசம் 2000 ரூபாய்க்கு வீணாக்குற பொருள் மட்டும் வரும் பொழுது என்ன வீணாக்குறீங்க? இவ்வளோ பொருள்களை வீணாக்கணும், அளவுக்கு அதிகமா எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனைவி வீட்டுக்கா போறாங்க, இந்த மனைவி வீட்லயும் ஒண்ணுமே இல்லை. கடைசியா தான் மகா ஃபாத்திமா வீட்டுக்கு போனாங்க. ஃபாத்திமா எல்லா வீட்டுக்கு போய் ஏதாவது இருக்காங்க, யார சொல்லல, நானும் என் பிள்ளைகள் ஹசன் ஹுசைனும் அலியும் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, யாருல ஒண்ணுமே. அந்த மாதிரி பட்னி. பெருமாள் அங்கிருந்து வந்துட்டாங்க, வெளியே மஸ்ஜித் நபவிக்கு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துல யாரோ ஒருத்தவங்க ஃபாத்திமா சில ரொட்டிகளும் கறி கொடுத்து விட்டாங்க. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு ரொட்டியும் கறி வேணா என்னமா செய்வோம்? உடனே சாப்பிடுவோம், பிள்ளைங்களுக்கு 2 வாய் கொடுப்போம், இதானே செய்வோம். உடனே ஃபாத்திமா நாயகம் ஒரு பேசன் எடுத்து அந்த பேசன் அந்த ரொட்டியும் கறியும் வச்சு மூடி வச்சுட்டு ஹசன் ஹுசைனை கூப்பிட்டு சொன்னாங்களாம், நாமெல்லாம் பின்னாடி கூட சாப்பிட்டுக்கலாம், ரசூலுல்லா பசின்னு வந்துட்டாங்கப்பா, போய் கூப்பிட்டு வாங்கப்பா, ரசூலுல்லாவை போய் கூப்பிட்டு வாங்க, பெருமாள் கொடுக்கணும், நான் சாப்பிடக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு தரக்கூடாது, போய் கூப்பிட்டு வாங்க. போய் நேரா போய் ரசூல் ஸல்லல்லாஹு கூப்பிட்டு வந்தாங்க. ஹசன் ஹுசைன் இருந்தா வந்து அப்படியாம்மா வாங்கம்மான்னு உட்காந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயகம் சொல்றாங்க, வந்தோடனே யா ரசூலல்லாஹ், என்னம்மா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய பசில் கருணை, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பெரிய நான் சுக்ர் செஞ்சேன், அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக எனக்கு ரொட்டி கறியை கொடுத்தா, அல்லாஹ் கொடுத்தா யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே திறந்து பார்த்தா அந்த பேஷன் முழுசு ரொட்டியாவும் கறியாவும் மாறிச்சான். ஃபாத்திமா நாயகத்தை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீ அல்லாஹ் புகழ்ந்து எனப்பா, அல்லாஹ் அதுக்கான பரக்கத்தை கொடுத்தான். கேட்டு சொன்னாங்க, இது எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துச்சு அப்படியே சொல்லியிருக்கணும். சொன்னாங்கன்னா அவங்க சொன்னாங்கன்னா ஐந்தில்லா யார சொல்ல, இது அல்லா இடத்துல இருந்து வந்துச்சு யார சொல்லா அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஷப்பஹ பின்தி
அலா நிசாயி பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலின் அந்த ஒரு பெண்ணுக்கு ஒப்பான பெண்ணாய் என் மகளை ஆக்கி வைத்த அல்லாவுக்கே எல்லாம் புகழ்ந்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அவங்க? அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றாங்க. அவங்களுக்கு ரிஸ்க் வந்துச்சு. வந்த உடனே அண்ணாலும் கேட்டாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, காலத்துல இந்தில்லா இன்னல்லா எரிசுகுமையை சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட என்ன காட்டினாங்க பாத்தீங்களா? தாம் மகளை ரசூலுல்லாஹ் தாம் மகள் கர்வத்துல வளர்க்கல. தம் மகளை நான் ரசூலுடைய மகள் அப்படிங்கிற கருவத்துல வளர்க்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வளர்த்துனாங்க? ஒரு ரொட்டி வந்தா கூட என் ரப்பு கொடுத்தாங்கிற உணர்வு வளர்த்தாங்க. அதே கேட்டாங்க ரசூலுல்லாஹ், எப்படி சொன்னாங்க பதில்? காலத்து இந்த ரப்பு, இது என் ரப்பு கொடுத்தது ரசூலுல்லாஹ், என் ரப்பின் புறத்திலிருந்து வந்தது. இதை உங்க பெண்களுக்கு ஊட்டுங்கள், உங்க பிள்ளைகளுக்கு இதை ஊட்டுங்க. உங்க பிள்ளைகளும் வழிமாடுகளா பெறுவாங்க. உங்க பிள்ளைகளும் அல்லாஹ் ரசூலா நேசிக்கப்படுவங்களா ஆயிடுவாங்க. எப்பமா அல்லாஹ்ல இருந்து வந்துச்சுன்னு சொல்லி போலாம். அவங்க எப்படி பெருமானாலும் அந்த பாத்மா நாயத்தை உருவாக்கி இருக்காங்க பாரு. சாதாரணமா உருவாக்கி. நம்ம வீட்டுல ஒரு புள்ள வந்து ஒரு பொருள் கேட்குது, என்ன போல செய்வோம்? உடனே அதை வாங்கி கொடுத்துருவோம். அதுவும் கல்யாணம் பிடிச்ச புள்ள அங்க இருந்து வருது, தான் இந்த மாதிரி தான் மம்மியில அரைச்சிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு மிக்சி இருந்தா நல்லா இருக்கும், மிக்சி வீணா போச்சுன்னு சொல்லுது. உடனே வாங்கி கொண்டு போய் கொடுக்குறோமா இல்லைங்களா? நம்ம செய்வோமா இல்லைங்களா? பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமைகள்லாம் வர்றாங்க. அடிநாயம் வந்து சொல்றாங்க பாத்திமா நாயக்கு, பாத்திமா நீ திருங்க அரைச்சு கையெல்லாம் காப்பு போச்சு, பாத்திமா தோல் தூக்கி சுமந்து தோல்களிலும் வடு வந்துருச்சு பாத்திமா, அடிமைகள்லாம் வந்திருக்கிறாங்க, ஒரு அடிமை போய் மத்தாட்ட கேள. பாத்திமா நான் வீடு வரைக்கும் வந்துட்டு கேட்க மனசு வரல. அது ஆயிஷா நாயகத்தின் விஷயத்த சொல்லிட்டு திரும்பி வந்துட்டாங்க. ஆயிஷா நாயகர் சொல்லட்ட சொன்னாங்க, அப்படியா பங்கு வச்சுட்டாங்க. பங்கு வச்சுட்டு சொல்லாட்ட வர்றாங்க. பாத்திமா நாயகத்துல வந்தாங்க. வந்தா அலிநாயகம் பாத்திமா நாயகம் படுத்துருந்தாங்க. நேரா நடுவில் உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு சொன்னாங்க, பாத்திமா உனக்கு கஷ்டமா இருக்கா வேலைகள் அப்படின்னா நான் சொல்றதை செய்யி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹ் அக்பர், இது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி ஓதிக்குமா. தூங்குறதுக்கு முன்னாடி இதையே ஓது. ஆனால் அல்லாஹ் அக்பர் 34 ஓது. இதை ஓதிட்டா அன்றைய பொழுது எவ்வளவு வேலை செஞ்சாலும் அழுப்பு இல்லாமல் அல்லாஹ் ஆக்குவான் அப்படின்னு பாத்திமா நாயகி வாசிட்டாங்க. இது தஸ்பீஹே ஃபாத்திமா, தஸ்பீஹே ஃபாத்திமா. இதனுடைய ஃபஸாயில்களை எழுதக்கூடும் போது உலமாக்கள் எழுதுறாங்க, நாங்கள் இதை எங்கள் வாழ்நாளில் அனுபவித்து இருக்கிறோம். எவ்வளவு கஷ்டமான வேலைகள் இருந்தாலும் எங்களுக்கு அழுப்பே தெரியாது, உணவு உன்னதமானது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன காட்டி தந்தாங்க? பாத்திமா நாயின் பொருளை கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளா கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ் என்ன போல சுப்ஹானல்லாஹ் ஷானே தன்ஸீஹ், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஷானே தஸ்பீஹ், அல்லாஹு அக்பர் ஷானே தன்ஸீஹ் மா தஸ்பீஹ். எவ்வளவு உன்னதமான இருக்கிற நம்ம கத்து கொடுத்துட்டாங்க பாருங்க. ஒவ்வொரு வினாடியில ஒரு 33 தடவை அதை ஓடுறதுக்குள்ள நீ போனோட சேர்ந்துடலாம் அப்படியே. சுப்ஹானல்லாஹ் இத்தனை வஸ்துகள் ஐந்தாக இருந்தும் என் மோனா இருக்கிறான், என் மோனாதான். அவன் ஒரு காலம் எந்த வஸ்துவும் மாறவே இல்லை, சுப்ஹானா இருக்கிறான். சுப்ஹானுடைய மகாம். அடுத்து அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் சீக்கிரம் தொடரும், தூங்கிட்டு பார்த்தீங்களா ஒரு வினாடிங்க. அல்ஹம்துலில்லாஹ் அந்த சுப்ஹானான ரப்பு எதை விட்டும் தேவையற்றவன், யாரின் பக்கமும் தேவையில்லாதவன், நம் எரிந்து வளர்மையில்லாதவன் ரப்பு. அந்த ரப்பு நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக ஜி இந்த வஸ்துவின் சூழத்திலையும் முத்தச்செல்லி ஆயிட்டார். நம்ம மானத்தை மறைக்கிறதுக்காக மோனாத்தால ஆலயங்கள் டிஸ்பிளி முத்தச்செல்லி ஆயிட்டாங்களா?
அது ஒவ்வொரு வசதியும் பார்த்தாரு. அல்ஹம்துலில்லா 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 அல்ஹம்துலில்லா. அல்ஹம்துலில்லா சொல்ல வந்தேன். ரப்பே, நீ ஒரு பக்கம் சுபஹானா இருக்கிற, இன்னொரு பக்கம் இங்க இறங்கி இவ்வளவு தாழ்ந்து இப்படி இப்படி இந்த சூழத்துல தான் வந்திருக்கிற. அல்லாஹ் அக்பர். உன் ஷானா என்னன்னு சொல்லு, உன் ஷானா என்னன்னு சொல்லு. அல்லாஹ் அக்பர். இதை கற்றுக் கொடுத்தாரு. இவன் என்ன இருக்கும் அழுகு போயிடும். என்ன பண்ண, இது அழுகு போறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எப்ப நீங்க ஒவ்வொரு வருஷமும் தேவை பூர்த்தி ஆகும் போது என் ரப்பு தான் தேவையை பூர்த்தி செய்யறான்னு பார்த்துட்டீங்கன்னா, எந்த வேலை செய்யும் போது நான் வேலை செய்யல, என் ரப்பு தான் வேலை செய்ய வைக்கிறான்னு பார்த்துட்டீங்கன்னா, அந்த வேலையில் வரக்கூடிய கஷ்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த கஷ்டத்தை இல்லாம ஆக்கிடுவாங்களா. எல்லாம் பசங்க அதிமானாயத்தின் மூலமா அவங்க ஒரு நிஸ்பத்தா வச்சு மொத்த துனியாவுக்கும் நமக்கும் அல்லாஹ்வுத்தாலா ஒரு பாடத்தை கற்பிச்சு கொடுத்துட்டோம். அதே மாதிரி பாருங்க, பாத்திமா நாயத்துடைய விஷயத்துல ஒத்துக்கோங்களா? ஏன் ஒத்துக்கல? காரணம் என்ன? நாம அந்த மாதிரி உருவாக்கல. அதான் உண்மை. அதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதே பிரச்சனை எடுத்துக்கோங்க. பிரச்சனையும் தாவும் மனைவியையும் பிள்ளைகளையும் ஒவ்வொரு உருவாக்கி இருந்தாங்க. நான் ஒரு தடவை சஜாதார பேசிட்டு இருந்தேன். அப்ப சஜாதா சொன்னாங்க, சாப்பாடு வருவோம், பிரியாணி வரும். சர்க்கார் எல்லா முடிவுகளையும் என்ன உட்கார வச்சு அள்ளி அள்ளி ஒவ்வொரு பீஸா எல்லாத்தையும் திருப்பி போய் கொடுப்போம். சாப்பிடுங்க 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 எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெறும் பிரியாணி, ஏதாவது பீஸ் இல்லாத என்ன சொல்லுங்க குஷ்கா, அதுதான் ஒரு நாள் கூட பிரியாணி என்ன கேட்கவே இல்லை பாருங்க. ஏன் அந்த நாயிலா இருந்தா அவரை இனிமா அவங்களுக்கு கொடுத்துருந்தாரு கேட்கல. நம்ம மனைவிமார்களை நாம் உருவாக்குவதற்கு தவறு வைக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் உருவாக்குறாங்க. அதனாலதான் அந்த அந்தஸ்து. அதே மாதிரி பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பித்அத்துன்னு சொன்னாங்கல்ல, என்னுடைய ஈரக்குட துண்டுனாங்க. வாசத்துல இது எல்லாமே சொல்றது தானே, எல்லாமே சொல்லக்கூடிய வாசகம் தானே கிடையாது. அந்த மாதிரி என் மக என்னுடைய ஜிகருங்க, என்னோட உயிருங்க, இது எல்லாமே சொல்லக்கூடிய வாசகம் தான் பெரும்பாலும் சொல்லியிருக்காங்க. வித்தியாசம் என்ன? அப்படி அல்ல. பாருங்க, அது வித்தியாசம் காட்டுறாங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹி சபையில உட்கார்ந்து இருக்கும் போது பெண்களுக்கு மிக மிக அவசியமான பெண்களின் அழகில் மிக உயர்ந்த அழகு எதுன்னு கேட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு அழகு சொன்னாங்க. இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, எல்லாம் யாருக்கும் சரியான பதில் சொல்ல தெரியல. இந்த அலிநாயம் உட்கார்ந்து மெதுவா தவற மாதிரி தவழ்ந்து நேரா ஏதோ வீட்டுக்கு போயிட்டாங்க. பக்கத்துல பாத்திமா நாயத்துக்கு போய் என்னன்னு கேட்டாங்க. பாத்திமா நாயன் பதில் சொல்லி கொடுத்தாங்க. நேரம் வந்துட்டாங்க. பெண்களுக்கு சிறந்த ஆபரணம் எது, அழகு எது அப்படின்னு பெருமாள் கேட்டாங்க. யார சொல்ல எனக்கு தெரியும். யார் என்னப்பா சொல்லுங்க. நான் வெட்கம், இதுதான் பெண்களுடைய சிறந்த அழகு. பார்க்கக்கூடாது, இவரும் எந்த ஆணையும் பார்க்கக்கூடாது. சொன்ன உடனே பார்த்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, இது என் மக சொன்ன பதில் தானே, இது என் மக சொன்ன பதில் தானே. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் எதிலிருந்து ஒரு துண்டு சொன்னா என்ன, என் கல்புல என்ன இருக்கோ அது அப்படியே அங்க வரும். என் கல்புல இறங்குறது அங்க இறங்குது. அப்படியே சொன்னாங்க பாத்திமா ரலியல்லாஹு. அதே மாதிரி வாழ்ந்தும் காட்டினார். வாழ்க்கையில யாராவது ஒரு மணி அந்த மாதிரி துவா செய்ய சொல்லுங்க. என்ன துவா கேட்டாங்க? என்ன துவா கேட்டாங்க? யாருன்னா என் கணவருக்கு தவிர வேற எல்லோருக்கும் என்னை கிளவியால் காட்டல்தான். அதனால பெருமானாருடைய கண்ணுக்கு கிளவியா செஞ்சாங்க.
இந்த காலத்துல என்ன சொல்றாங்க, என்ன ஒரு நாகப்பட்டினத்துங்களா பஸ்ல ஏறேன், பஸ்ல ஏறேன் 3 பேர் சீட்ல உட்காந்துருக்கு, நான் உட்காந்துருக்கேன். 2 பெண்கள் நடுவில் மஞ்சள் கோயில ஏறாங்க, நாகப்பட்டினம் போற பஸ் கல்யாணத்துக்கு போகுது. எங்க இடம் இல்லை, எச்சு புடிச்சிட்டு பாருங்க, ஒவ்வொரு கையிலும் இவ்வளவு நகை ஃபுல்லா. அதுல இருந்து இங்க 5 மோதிரம், இந்த 5 மோதிரம் இங்க இருந்து செயின் இப்படி போகுது, எல்லாம் தங்கம் இப்படி போட்டு இருக்குது. மேல இப்படி கையை பிடிக்குது. பக்கத்து உள்ளவங்க 2 பேர் பேசிக்கிறானுங்க, இந்த பாயம்மா கையை அப்படியே கட் பண்ணி எடுத்து அவ உட்காந்து சாப்பிடலாம்டா. அந்த மாதிரி ஒரு கை நமக்கு கிடைக்காதுன்னா அப்ப அந்த மாதிரி லிப்டிக் போட்டு ஜோடிச்சுட்டு 40 அடி 20 அடிமே தெரிய மாட்டேன். அவ்வளவு தூரம். நான் மலேசியா போயிருக்கும் போது சர்க்கார் கூட மலேசியா போயிருக்கும் போது ஒரு அம்மா வந்து அவங்க கோஷம் கொடுத்தெல்லாம் அதிகமா இருக்க மாட்டாங்க. ஒரு அம்மா வந்து அறிமுகப்படுத்தினாங்க, அறிமுகப்படுத்தி ஒரு டிவி அப்படின்னா அவரு பார்த்தா தாடினா நினைச்சு போயிருக்கு. அந்த அம்மா பார்த்தா 18 வயசுக்குள்ளவா வச்சிருக்கிறாரு. சரி சரி அவருக்கு கிடைச்ச லக்குப்பா அப்படின்னு நான் பேசாம வந்துட்டேன். ஆச்சுங்களா, கொலை வச்ச அந்த அம்மா ஒரு செய்தி போயிடுச்சு. அப்ப அவரு பேங்க்கு கையில கொடுத்து என் வீடு வெளியூர் வாங்க அவர் கையில கொடுத்துருங்க, நான் அவசரமா சர்க்கார கூப்பிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு சர்க்கார் அவர் கூப்பிட்டு போயிட்டாரு. நான் அந்த பேக் வச்சு நிக்கிறேன், அந்த அம்மா வெளியே வரும் பாத்ரூம்ல இருந்து. நானும் பாக்குறேன், அந்த அம்மா காணும் வேற வரமா வராங்க. இந்த அம்மா வராங்கன்னு சொல்லிட்டு இந்த வரைவி உள்ள இருக்காங்களா பேக கொடுக்கணும் அப்படிங்கிறேன். நான் தான் அட்ரஸ் கட்டக்கரையில் இருக்கு. ஓ இதுதான் அப்படி மாதிரி இருக்கும். அவ்வளவு நேரத்தில் போட்டு அது ஒரு செகண்ட் சுத்தமா போயிடுச்சு. அடுத்த அரை மணி நேரத்தில் திருப்பி மஜ்லிஸுக்கு வரும்போது திருப்பி மழை மாதிரி வரும். அதுக்குள்ள போய் திருப்பி எல்லாத்தையும் பூசி பின்னால பார்த்தா கிளம்பி முன்னால பார்த்தா பார்த்து ஒரு பல் கூட அந்த மாதிரி. ஆனா பாத்திமா மௌத்தாரம் போனதுக்கு முன்னாடி கவலைப்பட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல சந்தூக்குங்கிறது தனியா இல்லை, ஜச்சரமா இருக்கும், அதுதான் தூக்கிட்டு போவாங்க. ஹதீஸ்கள் அப்படிதான் வருது. கட்டல் அப்படி கமுத்து போட்ட மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெச்சர் இருக்கா இல்லையா, அதுதான் தூக்கிட்டு போவாங்க. பாத்திமா நான் மௌத்தா போயிட்டா என் ஜனாசாவுக்கு தூக்கிட்டு போனாங்களா, என்னுடைய அந்த வெளிவங்கத்தையும் எல்லோரும் பார்த்து விடுவார்களே, வாழ்நாள் யாருமே பார்த்தது இல்லையே, இப்ப என்ன பார்த்துருவாங்களே கவலை. உடனே தன்னுடைய காலாட்ட போய் சொல்றாங்க. அஸ்மா ரதி இருந்தாங்க, ஐஷா நாயக்குடைய அக்கா. உடனே அவங்களுக்கு ஒரு சந்தூர் பெட்டி தயாரிச்சு கொடுத்தாங்க, மேலையும் மூடி போட்ட மாதிரி. தெரிஞ்சுங்களா, இங்கேயும் எப்படி வந்துட்டாங்களா, அல்லாஹ் எப்படி அவங்க வாழ்ந்தாங்க பாருங்க. ஹதீஸ்ல வருது, காலையில எஜமான வாட்சு கட்டினாங்க பாருங்க. ஹதீஸ்ல வருது, கியாமத்துடைய நாளில் கியாமத்துடைய எல்லாமே மஷர் எல்லாமே இருக்கும் இல்லையா. கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாளில் இதாக்கான யௌமுல் கியாமத்தி, கியாமத்துடைய நாள் மஹ்ஷர் மைதானத்தில் வரும்போது கீழ சொல்லப்படும், யா அஹ்லல் ஜம்அ், ஓ அனைத்து மக்களும், கியாமத்தில் கூடியிருக்கும் மக்களே, உந்து அபுசாரக்கும், எல்லாம் உங்க பார்வையை தாழ்த்தி விடுங்கள், கீழே தலை கீழே போடுங்க, குடிங்க. அந்த அண்ணா உத்தரப்படுவான். உடனே எல்லாரும் குடிஞ்சுவாங்க. எதுக்காகவா அல்லாஹ் சொல்லலாம், அத்தா தமுரு ஃபாத்திமா பின்து முஹம்மத், ஃபாத்திமா பின்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா சொர்க்கத்துக்குள்ள போற வரைக்கும் யாரும் தலையை வைக்க தலையை தூக்கூடாதுன்றாங்க. எல்லா மக்களும் இதை வச்சு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்லைங்களா, சய்யதுல் நிசாஇல் ஆலமீன் உம்மா இல்ல, சய்யதுல் நிசாஇல் ஆலமீன் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. ஒட்டுமொத்த பேரும் இதுல என்ன ஒரு
ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? யாரும் ஜம்மிரி இல்ல நம்பியா சொல்லல, நபிமார்களை தவிர வலிமார்களை தவிர ஏன் பாத்திமா வந்தா நபிமார்களும் தலைக்கிற போட்டுக்கிட்டாங்க. எல்லாம் போகுது. யாரும் ஜம்மில மலக்குமார்கள் நடக்குவாங்க, எல்லாம் போடுது. என் பாத்திமார்கள் எல்லாம் அவங்க உணர்வு எல்லாம் மதிக்கிறாங்க, அந்தஸ்து கொடுக்குற காரணம் என்ன? அட நீ தெருவில் போடுற சந்தோஷப்படுற, மனைவி தெருவில் அப்படி கை கோர்த்து கூட்டு போறது பெருமையா நினைக்கிறான். நம்ம ஒய்ஃப் இல்லையா, அது அது ஒரு பெருமை நினைக்கிறான். மாடு கூட்டு போறது ஒரு பெருமை நினைக்கிறான், கல்யாணத்துக்கு கூட்டு போறது ஒரு பெருமை நினைக்கிறேன். வாழ்நாள் தான் உருவத்தை யாரும் பார்க்க கூடாது நினைச்சோம். வாழ்நாள் சாதாரணமான அந்தஸ்து வரணும். என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து காட்டினாங்க, அதனால உங்களுக்கு சகராங்க பேர். காலையில போய் எங்க போய் பார்த்தாக்க ரொம்ப நாயா பத்து அனைத்து கொண்டு அடைக்கிட்டு போய் பார்த்தா கபரா காணும். எந்த கபருன்னு தெரியாம போச்சு. என்ன மாதிரி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறார். 4 பேர் பார்க்கணும், 4 பேர் நம்ம மெச்சணும், நம்ம அழக மெச்சணும், நல்லா இருக்கேன்னு சொல்லணும், அழகா இருக்கேன்னு சொல்லணும், சிரிப்பா இருக்கேன்னு சொல்லணும், சுமார்ட்டா இருக்கேன்னு சொல்லணும். இந்த மாதிரி நினைக்கிற காலத்துல என்ன ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னு வாழ்ந்து காட்டினாங்க. அந்த மாதிரி நம்முடைய மனைவிமார்களை, நம்முடைய பெண்களை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. நம்முடைய குழந்தைகளை அந்த மாதிரி ஆக்கி அருள்வானாக. அவர்களின் மாதிரி தவிர்த்தி அல்லாஹின் பக்கம் முழுமையாய் சேர்ந்தவர்களை. துனியாவை ஆசைப்படவே இல்லை பாத்திமா. முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமா வீட்டுக்கு போறாங்கன்னா, வீட்டுக்கு போய் வீட்டு கதவை கட்டினா பாத்திமா நான் கதவை திறக்கல, ஏமா கதவை திறக்கலன்னு கேட்டாங்க. பாத்திமா சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், ஒரு தந்தையின் முன்னால் நிற்பதற்கு எவ்வளவு ஆடை தேவையோ அந்த அளவு ஆடை இல்லை ரசூலுல்லாஹ், அதனால நிக்கிற ரசூலுல்லாஹ். உடனே பெருமானார் தன்னுடைய போர்வையை மேலாடையை தூக்கி எறிந்தார்கள், அதை போர்த்தி கொண்டு கொடுத்தார். வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இந்த துனியாவை சேர்க்கணும்னு ஆசைப்பட்ட அல்லாஹ் சேர்த்து வாழணும், அல்லாஹ் கூட வாழணும், அல்லாஹ் கூட ஆசைப்படணும், இந்த ஆசையை அவர்கள் வாழ்ந்தாரு. அதனால்தான் இந்த செய்யறது நிசாவா மாறினாங்க. அதனால அவங்க பேரு பத்தூன். பத்தூன் என்ன, அல்லாஹோடு சேர்ந்தவர், ரசூலோடு சேர்ந்தவர், தன்னை இணைத்துக் கொண்டவர். அல்லாஹ் அவர்களுடைய ஞாபகார்த்தமான இந்த நாள்ல நமக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் பிச்சை போடுவானாக. நம்மையும் அல்லாஹ் ஜல்ல அவங்க வாழ்ந்த பரிசுத்த வாழ்க்கை பல கோவில்களில் ஒரு சிலரை வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அவர்கள் போன்ற ஈமானுடைய குணத்தை நமக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. அவர்கள் போன்ற பிள்ளைகளை வளர்க்கும் குணத்தை அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஒவ்வொருக்கும் நான் சொல்லணும் ஒரு சம்பவம் இதெல்லாம். அவங்க எப்படி வளர்ந்து காட்டினாங்க, பிள்ளைங்க எப்படி வளர்க்குறாங்க, எப்படி அவங்க ஈசான் செஞ்சாங்க, எப்படி அவங்க ஒவ்வொன்றையும். அதனால அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் படிப்பினை பெற்று வாழக்கூடிய நன்மக்களாய் உங்களையும் என்னையும் நம் குடும்பத்தினர்களையும் அல்லாஹ் மாற்றுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி